வணக்கம் அன்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். இது சிபிஎல்லின் சிந்தனை களம். உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் சிபிஎல் மகிழ்ச்சி அடைகின்றது. தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் குடியரசு தினத்தை குறித்து சிறிய ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்வோம். பிரதமரான பிறகு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பஞ்சாப் மாநிலத்தினுடைய தலைநகரான அமிர்தசரஸ் அந்த பகுதியில் ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அப்பொழுது ஒரு சீக்கிய இளைஞர் அவரிடத்துல உரிமையோடு கேட்கிறார், குடியரசு சுதந்திரம் அப்படின்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன, உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப உரிமையோடு கேட்கிறார். நேரு எப்பவுமே ஒரு சிரித்த முகத்தோடவே இருப்பார் இல்லைங்களா. அவர் சிரிச்சுக்கிட்டே தம்பி அப்படின்னு தோளில் கை போட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சிட்டிசன், ஒரு குடிமகன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நான் யாரு, நாட்டினுடைய பிரதமர். ஒரு நாட்டினுடைய பிரதமர்கிட்ட ஒரு சாதாரண குடிமகன் இவ்வளவு உரிமையோட ஒரு கேள்வி கேட்க முடியுது இல்லையா. இதுதான் சுதந்திரம், இதுதான் குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு எளிமையா சொல்லி முடிச்சார் அவர். இந்த குடியரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவானதுக்கு காரணமே அரசை மக்கள் எளிமையாக தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான நோக்கத்தோடு தான். அரசாங்கத்தை எளிய மக்களும் எளிமையோடு எந்த விதமான இடர்பாடுகள் இல்லாமல் தொடர்பு கொண்டு தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நிறைவேற்றிக் கொள்ள முன்வருவதுதான் குடியரசினுடைய மிக முக்கியமான நோக்கம். இந்த குடியரசு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். குண்டு துளைக்காத மேடையில் இருந்து கொண்டுதான் தேசிய கொடியேற்றப்படுகிறது. குண்டு துளைக்காத காரில் தான் நாட்டினுடைய தலைவர்கள் பயணிக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய பாதுகாப்பு பட்டாளத்தோடு தான் ஒரு தலைவர் இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்ல முடிகிறது. இதற்கு பெயர் குடியரசா அப்படின்ற இல்லை. ஏன் இந்த நிலைமை? மக்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டே வருவதனுடைய வெளிப்பாடுதான் இது. குடியரசு என்பது ஒரு நாணயம் போல. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்களும் சரியாக இருந்தால்தான் அதனுடைய மதிப்பு சரியாக இருக்கும். அதே போல ஒரு குடிமகனுக்கு கடமை, உரிமை என்கின்ற இரண்டு விஷயங்களும் சரியாக இருந்தால்தான் அது மதிப்புமிக்க குடிமகனாக அவர் கருதப்படுவார். அவர் கடமையை செய்கிறார், உழைப்பவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அது உண்மையான குடியரசாக இருப்பதில்லை. அதே போல உரிமைகளை வழங்கக்கூடிய அரசுக்கு நம்முடைய கடமைகளை நாம் செய்யாத பொழுதெல்லாம் அதுவும் குடியரசாக கருதப்படாது. எனவே நாம் கடமைகளை செய்து உரிமைகளை பெற்று வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறும் பொழுது நம்முடைய குடியரசு அர்த்தமுள்ளதாகவே இருக்கும். அதை நோக்கித்தான் நாம் பயணிக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை செய்து உரிமைகளை நாம் இழக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் பொழுது குடியரசாக அல்லாமல் முடியரசாக மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே கடமைகளை செய்து உரிமைகளை பெறக்கூடிய தகுதியை எல்லா குடிமக்களும் பெற்றுக்கொண்ட நாள் உண்மையில் கொண்டாடப்பட வேண்டிய குடியரசு நாளாக கருதப்படும். நாமும் கடமையை செய்வோம், உரிமையை பெறுவோம். அதற்கு இடையூறாக இருக்கின்ற எல்லா சக்திகளையும் வீழ்த்த வேண்டும் என்று நம்முடைய செயல்களில், நம்முடைய சிந்தனையில், நம்முடைய சொல்லில் வேகம் காட்டி உழைப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு கொத்தவரைக்காய் ஒரு நல்ல உணவுப் பொருள். அதனுடைய மிக சிறப்பான தன்மை அப்படின்னு சொன்னா இரண்டு விஷயங்களை இது சிறப்பாக கையாள்கிறது. சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த ஒரு மருத்துவ குணமுள்ள உணவுப் பொருளாக அது பயன்படுகிறது. இரண்டாவது, நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உணவாக அது பயன்படுகிறது. மேலும் அது செரிமானத்திற்கு மிக சிறந்த ஒரு நார்ச்சத்து புரதம் மிகுந்த ஒரு உணவாக இருக்கிறது. கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் அளவோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனுடைய மருத்துவ குணம் நம்முடைய உடலில் சார்ந்து நமக்கு பலன் தரும். எனவே கொத்தவரைக்காய் உண்டு நாம் சிறப்பாக வாழ்ந்து பயன் தர முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன்.